அட்டகத்தி மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்த இயக்குனர் ரஞ்சித் இவருடைய அந்த திரைப்படத்தை தொடர்ந்து மெட்ராஸ் திரைப்படம் நம்ம எல்லாருடைய கண்களுக்கும் விருந்தளிச்சுது. அந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த ஹிட்டை தொடர்ந்து ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்தை இயக்குற வாய்ப்பு. இந்த திரைப்படத்துல பெரிய பெரிய ஆட்களை டெக்னிக்கலா யூஸ் பண்ணாம தன்னுடைய முந்தைய படத்துல யூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸையும் இந்த படத்திலே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரஞ்சித் ஆசைப்பட்டிருக்காரு. அதுல அவருடைய ஆஸ்தான இசை அமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் ரஜினி திரைப்படத்துக்கு இசையமைக்க போறாரு. பொதுவாவே ரஜினி திரைப்படம் அப்படின்னு சொன்னா இசைஞானி இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் தான் இசையமைப்பாங்க. ஆனா இந்த தடவை சந்தோஷ் நாராயணன் ரஜினி படத்துக்கு இசையமைக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தன்னுடைய முந்தைய படத்துல ஒர்க் பண்ண ஒளிப்பதிவாளர் முரளி, படத்தொகுப்பாளர் KL பிரவீன் இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்திலையும் ஒர்க் பண்ண போறாங்க. அண்ட் சந்தோஷ் நாராயணனோட இசை எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆஸ்கர் நாயகன் AR ரஹ்மானே சமீபத்துல இவருடைய இசை குறித்து பாராட்டியிருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த திரைப்படத்துடைய பாடல்களும் மக்களிடத்திலையும் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இடத்துலையும் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய விதவிதமான ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த நாலேஜ் ரொம்ப நிறையா இஸ் வெரி ஸ்மார்ட் இன் தட். ஸோ இப்போ நம்ம ஒரு கதை சொன்னோன்னா அதில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நிறைய லாஜிக். அவரோட பிரச்சனை என்னென்னா